இந்த தலை எடுக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இதில் வந்து ஃபுல்லாக முட்டையாக இருக்கும். நம்ம தைவான்லேயே நான் காட்டியிருப்பேன் இந்த மீனை. லைவ் ப்ளூ கிராப்னு போட்டிருக்காங்க. லைவெல்லாம் இல்லையே, செட்டிலான கிடைக்கு. இங்கே கட்டி போட்டு வச்சுட்டாங்க அதை. ஓ, இதில் வந்து வசாபி போட்டிருப்பாங்க போல. இதே இதுவில் வந்து வசாபி போட்ட உடனே அது வந்து கலர் வந்து க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, யூஎஸ்ஏல ஒரு கொரியா ரெஸ்டாரண்ட் இல்லை, கொரியா சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன். ஏன்னா வந்து இதில் நம்ம டாமிட்டர் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்குது. இன்னொரு சூப்பர் மார்க்கெட் போனோம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது. இங்கே நம்ம ஏதாவது நான்வெஜ்ஜும் கொஞ்சம் வெஜிடபிள் ஏதாவது வாங்கணும்னு பார்த்தா வெஜிடபிள்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஃப்ரூட்டெல்லாம் நம்ம போன கடையை பார்த்த விட இதில் வந்து 1.5 மடங்கு 2 மடங்கு அதிகமாக இருக்குது. கொடுமையாக போச்சு. சரி, அதனால் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ்ஷோட வெரைட்டிலாம் நல்லா இருக்காமல் இருக்குது. கொஞ்சம் இவங்க இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. ப்ரைஸ் எல்லாமே பாருங்கள், $4 $8 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு மாறுது. சீ ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பதில் இந்தமாரி சால்மன் பார்க்கலான்னு பார்த்தா சால்மன்லாம் அதை விட யானை வேலை விற்கிறாங்க. 25ங்க. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப எக்ஸ்பென்சிவு. 16 25 கணக்கு பண்ணால் எங்கேயோ போயிடுதுங்க. அதனால் அது செல்லுபடி ஆகாது. 8 இருக்குது. 8ல் வந்து என்ன ப்ராப்ளம்னா வெறும் இரும்பாக இருக்கும், பீஸு ஒன்றுமே இருக்காது. ஆனால் வந்து 2.4 போட்டிருக்காங்க. இது ஓரளவு கொஞ்சம் சீப்பாக தெரியுது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் பாருங்கள், ஆனால் இதெல்லாம் நல்லாயிருக்கும். பீஸோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து $6 போட்டிருக்காங்கன்னா இது ஸ்கின்னோட ஒட்டிக்கிட்டு இருக்க கொஞ்சமான பீஸ், இது மெலிஸாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரிலாம் தரமாக இருக்கும் சாப்பிட்டா. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பீஸ்லாம் இது கூட வால் பீஸு வயிற்று போயிருக்கு. இதுதான் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது இவ்வளோ பெருசாக இருக்குது, அது சின்னதாக தான் இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்களா, ஏன்னா அதுதான் போர்ஷனை பொறுத்து தான் அவங்களுக்கு ப்ரைஸு. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மீன்லாம் வந்து ஓரளவு நல்ல ப்ரைஸ் தான். இதில் வந்து ஃபுல்லாக முட்டையாக இருக்கும். நம்ம தைவான்லேயே நான் காட்டியிருப்பேன் இந்த மீனை, UAE மீன். இது ஓகே தருது, நல்லா பெரிய சைஸாக இருக்குது. 11 USD போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓகே மாதிரி தான் தெரியுது. இந்த 3மே ஓகே தான். இது கொடுவா. அதுக்கப்புறம் இந்த மீன்லாம் பேர் தெரில, இதுவும் தெரில பேர், பாறைன்னு நினைக்கிறேன். இது ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த தலை எடுக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இது எடுக்கலாம், பட் ஆனால் இது வெறும் தோல் மாதிரி அந்த மாதிரி போர்ஷன் தான், ரொம்ப மெலிஸாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் பாருங்க, $7 இதெல்லாம் ஒர்த்து கிடையாது, ரொம்ப மெலிஸாக இருக்குது, ரொம்ப சின்ன சின்ன துண்டுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் முட்டைங்க பாருங்க, இதுதான் சால்மன் மீனோட முட்டை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17 போட்டிருக்காங்க பாருங்க. இவ்வளோண்டு தான் இருக்குது. பிரசாதம் மாரி கொஞ்சம் சாப்பிடலாம் போல், அவ்வளோதான். இதெல்லாம் வயிற்றெல்லாம் அடைக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. 15 ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்கே பாருங்க, இது வந்து எறா முட்டை 6 ஓகே மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் ரொம்ப அதிகம் தான். இதெல்லாம் முட்டைக்கெல்லாம் ரொம்ப அதிகம் தான். இது பச்சை கலரில் இருக்குங்க. இது நம்ம அவ்வளோ பார்த்துருக்கல. டொபிக்கோ க்ரீன் வசாபி டொபிக்கோன்னு போட்டிருக்காங்க. ஓ, இதில் வந்து வசாபி போட்டிருப்பாங்க போல். இதே இதுவில் வந்து வசாபி போட்ட உடனே அது வந்து கலர் வந்து க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. இது பாருங்க, இது வந்து டொக்கிபோ பிளாக்கா இதுமாரி கலராக நல்லா இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கடுகு மாதிரி சின்ன சின்னதாக அழகாக இருக்குது, சூப்பரில். இதெல்லாம் ஜிஞ்சரு, வெறும் ஜிஞ்சரை வந்து பிக்கிள் மாரி மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சோய்பீன் பேஸ்ட்டு, இதெல்லாம் அந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு போடுற இது ஐட்டங்கள். நமக்கு இதெல்லாம் வேணாம், நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் கிடச்சாலுமே போதும், அதை வச்சே சமாளிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இது அப்படி இல்லைன்னா அந்த ஃபிஷ் ஹெட் எடுக்கலாம், அவ்வளோதான். சரி, நான் டிசைட் பண்ணிவிட்டு என்ன எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு தடவை நல்லா பார்க்கலாம் சிக்கன்லாம் அப்படி இருக்குன்ற ப்ரைஸை பார்த்துட்டு டிசைட் பண்ணி. அப்படியே நம்ம இங்கே நடந்து வந்தால் எறா இருந்தது. எறாவோட ப்ரைஸ் பாருங்கள். இது வந்து ஈக்குவடார் ஃபார்ம்லேருந்து ரைஸ் பண்ண எறா போல். எறாவோட ப்ரைஸ் வந்து $8 வரைக்கும் போகுது. எல்பின்றது வந்து பவுண்டுங்க. ஒரு பவுண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து 1 கிலோலாம் சொல்ல முடியாதுலாம், அரை கிலோ கம்மி தான். அதுவே வந்து ப்ரைஸ் 8 போட்டிருக்காங்க பார்த்துக்குங்க. இந்த மூலையில் பார்த்தோம்னா சிக்கன்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்களே மேரினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட $12 போட்டிருந்தாங்க. இது வந்து 10 போட்டிருக்காங்க, அது வந்து 12 போட்டிருக்காங்க. அதான் வெயிட்டு எடை கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக மாறுது. இது வந்து விங்ஸு, ரெக்க பகுதி அது. அதுக்கப்புறம் அந்த போர்க்கு பீஃப் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது பாருங்க,
இந்த கடையில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் மற்ற கடையிலாம் மேரினேஷன் பண்ணிக்காம வச்சுருந்தாங்க, இந்த கடையில் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரோசன் இருக்குது, ஃப்ரோசன்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அதெல்லாம் நம்ம இவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளூ கிராப் இருக்குங்க, USA வைல்டு லைவ் ப்ளூ கிராப்னு போட்டிருக்காங்க. லைவெல்லாம் இல்லையே, செட்டிலான கிடைக்கு, யாரை ஏமாத்துற அப்படின்ற மாதிரி தான் போச்சு. 6 போட்டிருக்காங்க. ஆனால் இது வெறும் ஓடே ரொம்ப ஹெவியாக இருக்கும், எடை போட்டோன்னா ரொம்ப அதிகமாக தான் போவோம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று எடுத்தால் தாராளமாக 400 கிராம் தாண்டிடும் ஈஸியாக. 450 கிராம் தான் ஒரு பவுண்டு. ஆமாம், ஒன்று வந்து 6 ரொம்ப அதிகம் தாங்க, அது கிடைக்காது. நம்ம இது எல்லாத்தையும் பார்த்ததுல ஒரே கன்ஃபியூஷனு, எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ் தான் நல்ல ஆப்ஷனு. அப்படி இல்லைன்னா சிக்கன் எடுக்கலாம். பட் சிக்கன் இதை விட நல்ல ப்ரைஸு நம்ம இதுக்கு முன்னாடி கடைகள்லாம் பார்த்தோம், அங்கேயே நம்ம வாங்கலை. இங்கே வந்து மேரினேஷன் பண்ணி கொஞ்சம் அதிகமாக தந்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி மசாலாவும் நம்ம ஊரில் இருந்ததெல்லாம் இருக்குது, அது கொஞ்சமாக போட்டு கரைச்சி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அதில் ஒன்றும் இல்லை, மேரினேஷன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. நமக்கு கொஞ்சம் சீப்பான ப்ராடக்டாக கிடைக்கணும், அதனால் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இறா பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நண்டு நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் வந்து யூஎஸ்ஏலேருந்து தான் பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். மற்றது அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவடர், அதாவது சவுத்து தான் என்னது சென்ட்ரல் அமெரிக்கா இல்லை சவுத் அமெரிக்கா, அது அந்த இதில் தான் இருக்கும் நினைக்கிறேன், தெரில சரிங்களா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது அது. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம். லாப்ஸ்டர்லாம் கூட இருக்குது, இருங்க அந்த சைடில் காட்டுறேன். இங்கே பாருங்க, உயிரோடு இருக்க லாப்ஸ்டர் கொண்டு வச்சுருந்தாங்க, கட்டி போட்டு வச்சுட்டாங்க. அதை இங்கே வந்து நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து வெட்டி தரதுக்கான கிளீனிங் ஏரியா மாதிரி இருக்குது போல், ஆனால் ஆள் யாருமே இல்லை. ஃபிஷ் கிளீனிங் சர்வீஸு பாருங்கள், நம்ம வாங்கினா அவங்க கட் பண்ணி தருவாங்க போல். நம்ம கேட்போம், இருங்க நம்ம மீன் வாங்குறதா தான் அந்த மீனை வாங்கிடலான்னு தான் பார்க்குறேன். இன்னும் 4 தடவை விசாரிச்சுப்போம், நல்லா கூர்ந்து கவனிப்போம், உத்து நோப்போம். அப்புறம் கொஞ்சம் பாருங்க. அப்புறம் வந்து சிக்கன் கடைக்கு கண்டுபிடிச்சோங்க, அது வந்து மேரினேஷன் எல்லாமே இங்கே ஒன்று வச்சுருந்தாங்க. இது ஓகேன்ற தான் தெரியுது, $5 இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து 5.5 இருக்குது, 6 மேக்ஸிமம் 6 பேர் தான் இருக்குங்க. இந்த மாதிரி கோழிக்கால் 6 வச்சுருக்காங்க. ஓகே, அப்படின்னா சிக்கனே சாப்பிட்டாலும் போரடிக்குங்க, மீன் வாங்கலாம் தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்லுங்க மக்களே? இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிஸ்தாலையும் முழுசா, அதுக்கப்புறம் கிர்னி பழம் ஃப்ளேவரு, பனானா ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் நார்மல் கோகனட்லாம் இந்த மாதிரி வகையாக வச்சுருந்தாங்க. இந்த பிராண்ட் நல்லா இருக்கும் போல், பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பிஸ்தாவில் தாங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டா தான் தெரியும். பார்க்கறதுக்கே அப்பீலிங்காக இருக்குது. இங்கே எல்லாமே குக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க, அப்படியே சாப்பிட்ற மாதிரி. ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், 9லேருந்து மேக்ஸிமம் 15 வரைக்கும் இருந்துச்சு. 11 கிளாமுக்குமே இதெல்லாம் காலியாயிரும். நம்ம வாங்கி சமைக்கிறது தான் எப்பவுமே சேஃபு, அதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இங்கே பாருங்க, பார்பிக்யூ சிக்கன் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக KFC சிக்கன் மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13லேருந்து 15 வரைக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நல்லா சுட அது அப்படியே ஹீட்டாக வச்சுக்கிறதுக்காகவே இந்தமாரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு கதகதப்பா குளிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ வந்து 10 டிகிரி கீழே தான் இருக்குது. இப்போது நல்லா ஜிலுன்னு இருக்குது. அதனால் இங்கே நின்னா வெதமாக இருந்தது, கொஞ்ச நேரம் இங்கே நின்று. இங்கே வகையாக நிறைய கேக் இருந்தது. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம தைவான்லேயே இதெல்லாம் இன்னும் சீப்பாகவே கிடைக்கும். இங்கே பாருங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில். மாச்சி மாதிரிலாம் இருக்குது. இது வந்து மாச்சின்னு வாங்க, இதெல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இதுக்கா $6 தெரில, ஒன்றுமே இல்லை அதில் இன்க்ரீடியன்ட் சொல்ல போனால். பாருங்க எப்படி பலன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆம்புலன்ஸு சத்தமே இல்லாமல் சைலண்டாக நின்றுட்டு இருக்குது, மொத்தனமாக இருக்குங்க ஆம்புலன்ஸு.